நாமத்தினாலும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளுக்கான தலைப்பு படைப்பின் வீழ்நிலை. படைப்பின் வீழ்நிலை. ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பெரும் ஆகிய கர்த்தாவே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் உமது அடியார்களின் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. ஆமென். படைப்பின் வீழ்நிலை. இதுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரம் பார்த்தோம்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-10 முடிய இந்த வசனங்களை மேற்கோள் காட்டி இதை 3 சிறு தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்கப் போகின்றோம். இதுக்கு முன்பாக கடவுள் ஆசையாய் மனிதனை படைத்தார், மீறுகிறான். அதை மீறுவதனால் ஏற்படும் விளைவுகள் என்ன என்பதை பற்றி நாம் இங்கு தியானிக்க இருக்கின்றோம். இதை ஒரு 3 சிறு தலைப்பின் கீழ் தியானிப்போம். முதலாவது நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு படைப்பின் வீழ்நிலை, சூழ்ச்சி நிறைந்தது. இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-5 வரை. இதில் நம்ம பார்க்கின்ற பொழுது கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு தந்திரமுள்ள சர்ப்பமானது என்ன பண்ணுதுன்னா, கடவுள் இல்லாத நேரமாக பார்த்து ஏவாளிடம் வந்து என்ன பண்ணுதுன்னா, அவளுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி கடவுள் எதை செய்யக்கூடாது சொல்லியிருந்தாரோ அதை செய்வதற்கு அந்த மகளை தூண்டுகிறது. அதை தூண்டுவதின் விளைவு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மகள் பாவம் செய்ய முற்படுகின்றார். ஆகவே பாவம் செய்ய சர்ப்பமானது ஒரு சூழ்ச்சியை செய்கிறது. படைப்பினுடைய வீழ்நிலையில் ஏற்பட்ட சூழ்ச்சி நிறைந்தது. படைப்பின் வீழ்நிலை சூழ்ச்சி நிறைந்ததாக காணப்படுகிறது. இதற்காக தோட்டத்தில் நடுவில் உள்ள என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சாப்பிடக்கூடாது சொன்ன அந்த பழத்தை என்ன பண்ணுது, உண்ணக்கூடாது என்று கூறியதை அது மறைத்து ஏவாளை வஞ்சக வார்த்தை பேசி அவளை பாவம் செய்ய தூண்டுகிறார். இதனால் கடவுளுடைய வார்த்தை என்ன பண்ணுறாருன்னா, கீழ்ப்படியாமல், கடவுள் அவர் கொடுத்த வார்த்தையை கீழ்ப்படியாமல், கடவுளுடைய கட்டளையை மீறி அவரின் பேச்சை அவமதித்து, இப்போ நம்ம ஒரு பாவத்தை செய்யறதுக்கு என்னென்ன தேவைப்படுது பாருங்க. நம்ம என்ன பண்ணுறோம், கீழ்ப்படியாமை. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அவருடைய கட்டளையை மீறுது. அவர் என்ன பண்ணுறோம், இதை செய்யக்கூடாது சொல்லியிருக்காரு. அதை என்ன பண்ணுறோம், நம்ம செய்கிறோம், ஓவர்லுக் பண்ணுறோம். அவரின் பேச்சை அவமதித்து பாவத்தை ஏவாள் மூலம் நிறைவேற்றுகிறது. என்ன பண்ணுறது, பாவத்தை ஏவாள் மூலமாக இந்த பாம்பானது நிறைவேற்றுகிறது. இங்கே நம்ம பார்க்கின்ற பொழுது நமது வாழ்விலும் இது போன்ற சூழ்ச்சி நிறைந்த சர்ப்பங்கள் நம்மை சுற்றிலும் உள்ளது. நம்மளை சுற்றிலும் நிறைய விதமான சர்ப்பங்கள் இருக்கிறது. அதாவது எப்படின்னா, நம்ம அன்றாட வாழ்வில் நம்ம பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் கூட சரி, சில விஷயங்கள்லாம் தடைப்பட்டது, அரசாங்கத்தால் தடைப்பட்டது என்று சொல்கிறார். அதில் நம்ம முற்கவனம் செல்வோம், அதில் அதிகமாக கவனம் செலுத்தி அதனால் நம்மளுடைய குடும்ப வாழ்வை இழந்து வைக்கின்றோம். தற்கொலை முயற்சிகளையும் செய்கிறார்கள். ஆகவே என்னன்னா, எப்படின்னா, நிறைய விளையாட்டு சூதாட்டங்கள் இருக்கும், அதை செய்யக்கூடாது சொல்கிறோம். அது மாதிரி குடிப்பழக்கங்கள் நிறைய, அது மாதிரி தன்னுடைய ஆசைகள், பேராசைகள், இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அநியாயமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அவ்விதமான சூழ்ச்சிகளில் பிள்ளைகளானவர் மாட்டிக்கொள்கிறார்கள். இங்கே பார்க்கிறப்ப நமது வாழும் இது போன்ற சூழ்நிலை நிறைந்த சர்ப்பங்களை நம்மை சுற்றிலும் உள்ளது. கடவுளுக்கு பிடிக்காத காரியங்களை நாம் செய்ய துடிக்கும் போது, கடவுளுக்கு நம்ம எதெல்லாம் பிடிக்காது தெரியுமோ அதை நாம் செய்ய துடிக்கும் போது அல்லது செய்யும் போது நாம் ஏவாளை போல நாமும் பிசாசின் வழியில் சிக்கிக்கொள்கின்றோம். இங்கு நமக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு ஒரு இது சொல்லலாம், என்னப்பா இது, சர்ப்பத்தையும் கடவுள் தானே படைச்சாரு, அந்த பழமுள்ள மரத்தையும் கடவுள் தானே படைச்சாரு, பிறகு கடவுள் இணைத்திருந்தால் அவைகளை படைக்காமலே இருந்திருக்கலாமே. நம்ம நீங்கள் பிரச்சனை அதுதான். ஏன்னா கடவுள் தானே எனக்கு எல்லாமே தராரு, கடவுளே தந்துட்டு இப்போ கடவுளே மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லி நம்ம தூஷிக்கிற ஒரு நிலையில் அதுதான் விளக்குறாரு. இந்த சர்ப்பத்தையும் கடவுள் தான் உருவாக்கியிருக்காரு. அந்த சாப்பிடக்கூடாது சொன்ன அந்த மரத்தையும் உருவாக்கி, அப்போ கடவுள் நினச்சிருந்தா அந்த மரத்தையும் உருவாக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் ஏன் உருவாக்குனார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இது போன்ற சூழலிலும், இது மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனை கூட நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், பிரச்சனை எப்படி நம்ம சால்வ் பண்ணிட்டு நம்ம வெளியே வரோன்றது தான் முக்கியம். அப்போ என்ன பண்ணணும், இது போன்ற சூழலிலும் நாம் கடவுளை இறுக பற்றி கொண்டு வாழ வேண்டும். அப்போ இதை கடவுள் நம்ம கற்றுத்தது இது மாதிரியான சூழ்ச்சி நிறைந்த உலகத்திலும் சூழ்ச்சி அதிகமாக பண்கின்ற உலகத்தில் கூட அப்படின்னா இதில் நம்ம எப்படி நம்ம அவங்ககிட்ட விலகி வாழ்கின்றோம் என்பதை பற்றி நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக பிள்ளைகளுக்கு தேர்வு காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்ற காலம் இது. இதில் நம்ம முதல் பிள்ளைகளை நம்ம சேர்க்கின்ற போது அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், தேர்ட் மிட்டம் சொல்லிட்டு எக்ஸாம் வைப்பாங்க. எக்ஸாம் வச்சு அப்புறமா தான் அப்படின்னா அவங்கள நெக்ஸ்ட் அடுத்தபடியாக குவார்டர்லி, ஆஃபர்லின்னு சொல்லிட்டு அவங்களை தயார்படுத்துவாங்க. அப்போது இதில் நமக்கு நடக்கின்றது இந்த ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கின்ற பொழுது கடவுள் நமக்கு கொடுத்துருக்கின்ற ஒரு முதல் மிட்டம் டெஸ்ட் தான். அது ஒரு எக்ஸாம், ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் நம்ம மனுஷன் பாஸ் பண்ணுறானா ஃபெயில் ஆகிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அதுக்காக வைக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, பாடமே டீச்சர்ஸே நடத்திட்டு டீச்சர்ஸ் தான் பாடம் நடத்துகிறாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, அவங்களே என்ன பண்ணுறாங்க, ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து எழுதுன்றாங்க. அப்போ மிஸ்ஸு மேலே நம்பிக்கை இல்லையா, சொல்லிக் கொடுத்த மிஸ்ஸு மேலே நம்பிக்கை இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே எக்ஸாம் வைக்கிறாங்களா?
அப்படி இல்லை. நாம் சொல்லிக் கொடுத்ததை அந்த மாணவனான எந்த அளவு புரிந்து கொண்டிருக்கிறான், அதை புரிந்து எப்படி அதை வெளிப்படுத்தினான் என்பதற்காக தான் அவன் டெஸ்ட் வைக்கிறான், எக்ஸாம் வைக்கிறான். அதுபோல் கடவுள் என்ன பண்ணுறாருன்னா இங்கே டெஸ்ட் வைக்கிறார். அந்த உலகத்தை படைச்சிருக்கிறேன், அதெல்லாம் உனக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த சூழ்ச்சியெல்லாம் உனக்கு காமிக்கிறேன், இதான் எக்ஸாம், இந்த சூழ்ச்சி உனக்கு காமிக்கிறேன், இதில் எப்படி நீ வந்து மீட் அவுட் வெளியே வரன்றதை பற்றி தான் வந்து கடவுள் அதுக்காக தான் இந்த அர்த்தம் சொல்லியிருக்கேன். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக உள்ளது, நம்ம வாழ்கிற வாழ்வு வந்து எப்படிப்பட்டதாய் உள்ளது. நாம் மற்றவர் வாழ்வில் அவருடைய இறை பற்றி கெடுத்து மற்றவருடைய வாழ்வில் அதே மாதிரி என்ன பண்ணுறோம், இது ரெண்டு விதமாக பார்க்கணும். ஒன்று வந்து ஏவாளுக்கான ஒரு இது, நம்ம ஏவாளை போல நம்ம என்ன பண்ணுறோன்னா மயங்கி திரிகின்றோமா, இல்லை ஒருவேளை அதிக பக்தியில் உள்ள பிள்ளைகளை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க, சில பேர் என்ன பண்ணுறாங்க கெடுக்கின்ற ஒரு சூழலாக இருக்குது. அதுபோல் இல்லை இவர்கள் விலகி நாம் சென்று இருக்கின்றோமா என்று நம்ம சிந்தித்து கடமைப்பட்டிருக்கின்றோம். அவருடைய இறை பற்றி மற்றவருடைய இறை பற்றியும் கெடுத்து சர்ப்பங்களைப் போல வாழ்கிறோமா, நாம் வந்து ஒருவேளை சர்ப்பங்களைப் போல் நாம் வாழ்கின்றோமா, இல்லை நாம் வந்து ஏவாளைப் போல வந்து மயங்கி திரிகின்றோமா, கடவுளுடைய வார்த்தையை விட்டுவிட்டு மற்ற வார்த்தைகளுக்கு நம்ம மயங்கி திரிகின்ற மாதிரி சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்போ இல்லை என்றால் கடவுள் நமக்கு கொடுத்த அழகிய உலகத்தில் நமது சிற்றின்பங்களுக்கு, அதாவது சின்ன சின்ன ஆசைகளுக்கு நம்ம அடிப்பணியது, கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட நாம், கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா அவரை போல வாழாமல் பலவித சூழ்ச்சிகளை சிந்திக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இங்கே என்ன பண்ணுற, கடவுள் வந்து அழகாக சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து நம்ம கடவுள் வந்து வெளிப்படுத்துகின்ற ஒரு முறைமை, எப்படி வந்து வாழணும், சூழ்ச்சி நிறைந்த உலகத்திற்கு, சூழ்ச்சி நிறைந்த உலகம் எனக்கு இவ்வளோ சூழ்ச்சி பண்ணிட்டாங்க, நான் எப்படி நான் வாழ்றதுன்னு தெரியல, என்னை எல்லாம் பிளான் பண்ணி கவுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற காலத்தில் அதிலேருந்து நீ எப்படி மீட் அவுட் ஆகி வெளியே வர, அதுக்கு வந்து அவங்க அடிப்பணிந்து போகாமல் எப்படி மீட் அவுட் ஆகி வெளியே வர சொல்கிறத அழகாக கடவுள் சொல்லியிருக்கிறாரு. இது முதலாக பார்க்கப்பட்ட தலைப்பு படைப்பின் வீழ்நிலை சூழ்ச்சி நிறைந்தது என்று பார்த்தோம். இரண்டாவது பார்க்க போகிறது படைப்பின் வீழ்நிலை வீழ்ச்சி நிறைந்தது. முதல்ல பார்த்தது படைப்பின் வீழ்நிலை சூழ்ச்சி நிறைந்தது, இரண்டாவது படைப்பின் வீழ்நிலை வீழ்ச்சி நிறைந்தது. இதற்கு தெரிந்திருக்கப்பட்ட அதிகாரம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 6. இதில் பார்க்கின்றப்ப, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புக்தியை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அந்த கனியை புசித்து பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். இதில் ஏவாள் அவள் செய்கிற தப்பை நியாயப்படுத்தினாள். எப்படி என்றால், அந்த பழம் சாப்பிடுவதற்கு நல்லது, பார்ப்பதற்கு இன்பம், புத்தி தெளிவுறுதலும் சாப்பிடுவது தூண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாங்க. அப்போ இங்கே நம்ம பார்க்கின்ற பொழுது அவள் என்ன பண்ண, அடுத்து அந்த கனியை பறித்து, நம்ம கிளியராக தெரிஞ்சிச்சு பறிக்கிறது யார், சர்ப்பம் வந்து நம்மகிட்ட கொடுக்கல, பறிச்சது நம்ம தான் பறித்து சாப்பிட்றோம், ஏவாள் தான் வந்து பறித்து சாப்பிட்றா. அப்போது சர்ப்பத்துடைய வேலை என்ன பண்ணுது, சர்ப்பம் வந்து அங்கே சூழ்ச்சி பண்ணுதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அது என்ன, அதோடைய மெயின் ரோல் என்னென்னா மார்க்கெட்டிங் பண்ணுது. நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், அட்வான்டேஜஸ் வரையும் சொல்லுவோம், டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொருளை வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. அப்போ அது போல் நம்முடைய வாழ்வு நம்ம நிறைய பார்த்துருப்போம். சார் இதை போட்டால் நல்லது சார், உடம்புக்கு இப்படி ஆகும் சார், இப்படி ஆகும் சார், அவனுடைய சைடு எஃபெக்டை சொல்ல மாட்டாங்க. நம்ம அதை நம்பி வாங்கி சாப்பிட்டா ஐயோ நம்ம வந்துட்டு இது மாதிரி ஆயிடுச்சு சொல்லிட்டு நம்ம ஒரு நாள் ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஆக அன்புக்குரியவர்களே, இப்போ கூட பார்த்தோம்னா இந்த சர்பத்தி வேலை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது முடிந்தது. எப்படி நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் ஒரு பொருளை விற்பதற்கும் அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிறார்களோ, ஒரு பொருளை வந்து விற்பதற்கு எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிறாங்களோ, அதுபோல் இந்த சர்பம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் போல் என்ன பண்ணுது, அந்த பழத்தை வந்து சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரு வந்து ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்கு. இப்போது நாம் தான் வந்து கன்சியூமர்ஸ், நம்ம தான் வந்து அந்த ப்ராடக்டுடைய கன்சியூமர்ஸ், அதாவது பொருளை வந்து வாங்குபவர்கள். இதை வாங்கினால் நமக்கு பயனா இல்லையான்னு சொல்லிட்டு சிந்திக்க வேண்டிய இடத்துல நாம் தான் இருக்கணும். இப்போ இந்த பொருளை வந்து நம்ம வந்து வீட்டில் வச்சுருந்தோம்னா யூஸ் ஆகுமா, நிறைய பேர் பார்த்துருப்போம். அதாவது ஆன்லைனில் வாட்டவர் என்னென்னலாம் ஆன்லைன் சேல்ஸ் ஆப்ஸ் இருக்குது எல்லாத்தையும் மொபைல் டவுன்லோட் பண்ணி இருக்கிற பொருளெல்லாம் எதெல்லாம் ஒன்று ஆஃபர்னு விட்றான்னு உடனே வாங்கிடுவேன். அது வாங்கிட்டு நமக்கு பயனுள்ளதா இல்லையான்னு தெரியாது. வீடு என்ன பண்ணால் லாஸ்ட்டில் குப்பை மாதிரி வச்சுட்டு இருப்போம், அவ்வளோ திங்ஸ் வாங்கி போடுவாங்க. அதனால் என்ன பயன், நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு நமக்கு தேவையானதா என்று நம்ம சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். அப்போது வீடில் எங்கேருந்து துவங்குதுன்னா நம்மிடமிருந்து தான் துவங்குது. என்னதான் சூழ்ச்சி பண்ணாலும் அதை வந்து ஃபில்டர் பண்ணணும். இதில் நமக்கு தேவையில்லை, இதில் வந்து நமக்கு தேவைன்னு சொல்லி நம்ம தான் ஃபில்டர் பண்ணி அதில் வந்து நம்ம வரணும். சர்ப்பமானவன் என்ன பண்ணுறேன்னா, அந்த பழம்லாம் இவ்வளோ நல்லது, இதை சாப்பிட்டா இது வந்து புத்தி கூர்மையாடும், கண்ணு தெளிவாயிடும் 1000 சொல்லட்டும். நம்மளுடைய கடவுள் நமக்கு கொடுத்த ஞானம் என்ன செய்கிறது, அதை நாம் எப்படி பயன்படுத்தி அப்படின்னு சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். குவாலிட்டி தெரியாது, நிறைய தர ஒன்று வாரம் ஒன்று ஃப்ரீ வாங்க போடு. அப்புறம் வந்து இது வந்து ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே அந்த செட்டு ஃபுல்லாக ஃப்ரீயாக தரும். இதுக்கு வந்து இது ஆஃபர் தரும். உங்களுக்கு வந்து மொபைல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்செட் ஃப்ரீயாக தரும். அப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்கினா உங்களுக்கு வந்து டிவி ஃப்ரீயாக தரும். அது மாதிரி அப்புறம் ஒவ்வொரு ஆசை வீட்டில் ஆல்ரெடி நம்மகிட்ட ஒன்று இருக்கும்.
இருந்த போதிலும் ஆசை ஃப்ரீயாக வருது எனக்கு. அதை நம்பி என்ன பண்ணால் வாங்கிடும். அப்போ அது மாதிரி வாங்கிட்டா லாஸ்ட்டில் என்ன பண்ணால் அது வந்து சீக்கிரமாக வந்துட்டு கெட்டு போகிற வைக்கிறப்போ அவங்க ஏதோ ஒன்று எதுக்காக வந்துட்டு அவங்க ஒரு சொந்தக்கார் கிடையாது, எதுக்காக சடனாக வந்துட்டு அவங்க வந்து நமக்காக வந்துட்டு அவங்க ஃப்ரீயாக தராங்க யோசிக்கணும். எப்போ மக்கள் யோசிக்கின்றோமோ அப்போ வந்து சரியாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சர்ப்பமானது சொல்கின்றது, இந்த ஏவாள் வந்து கேட்ட வந்து நிதானமாக யோசித்து இருந்தால்னா அவளும் சாப்பிட்டு வேண்டிய அவசியம் இல்லை, தன்னுடைய கணவருக்கு சாப்பிடாம கடவுளுடைய மந்தியிலே இருந்திருக்கலாம். ஆனால் என்ன பண்ணாங்கன்னா தானும் சாப்பிட்டு தான் கூட இருந்த தன்னுடைய கணவருக்கும் கொடுத்து என்ன பண்ணுறாங்க, முழுவதுமாக பாவம் செய்த குடும்பமாக அது மாறியது. அப்போது பிறகு ஏவாள் என்ன பண்ணுறா இங்கே கவனிக்கலாம். பிறகு ஏவாள் மயங்கி பழத்தை பறிக்கிறாள். என்ன பண்ணுறா, மயங்கி பழத்தை பறிக்கிறாள். அதாவது கடவுள்கிட்ட அவள் சர்பத்திட்ட ஒன்று சொல்கிறா, கடவுள் சொன்னது என்ன பண்ணுறாரு, அந்த பழங்களை வந்து புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் இவர் சொல்கிறப்போ எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை தொடவும் கூடாது புசிக்கவும் கூடாது சொல்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு தொடக்கூடாது, எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை தொடவும் கூடாது புசிக்கவும் கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் பயன்படுத்தின்ற பொழுது என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்தையும் வந்து சர்பம் சொன்னது வந்து நீங்கள் சாப்பிட்டா நல்லா இருப்பீங்க அவ்வளோதான். ஆனால் வந்துட்டு இவங்களே போய் பறிக்கிறாங்களா, பறித்து சாப்பிட்டுட்டு லாஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா பாவத்தில் வந்து நம்ம மயங்கி கிடக்கிறாங்க. அதன் பிறகு தன்னுடைய கணவருக்கும் கொடுக்கிறாள். அதுதான் தன்னுடைய கணவருக்கும் கொடுத்து தான் கெட்டதை உணராமல் பேராசையால் அற்ப சந்தோஷத்தில் திளைப்பதற்கு தன்னுடைய கணவரையும் இணைவிக்கிறாள். நம்ம மட்டும் கெட்ட போகாத பாசம். எனவே நாம் கூட இது போன்ற கெட்ட காரியங்களில் ஈடுபடுவது மட்டும் இல்லாமல் மற்றவரை இணைத்து கெடுக்கிறோம். நாம் மட்டும் இல்லாமல் மற்றவரை இணைக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் பார்த்தோம், இந்த லிங்க்னா எப்படின்னா நெட்வொர்க்னா, அதாவது நீங்கள் ஒரு 10 பேரை சேர்த்தீங்கன்னா அப்புறமா உங்கள் கீழே ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேர் என்ன பண்ணாலும் ஒரு 10 பேர் சேர்க்கலாம். அப்போ லாஸ்ட் என்ன பண்ணால் யாராவது ஒருத்தர் ஏமாற்றிட்டு போடுவாங்க, இவ்வளோ அமௌண்ட் போடுங்க உங்களுக்கு போட்டு இந்த பொருளெல்லாம் கிடைக்கும், நீங்கள் ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நெட்வொர்க் மாதிரி வச்சுருப்பாங்க. அதனால் வந்து நமக்கு எந்த மாதிரி ப்ராஃபிட் இருக்காது. ஆனால் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணுவாங்க. முதல்ல வந்து இதெல்லாம் கிடச்சிது போச்சுன்னுட்டு. ஆனால் ஃபைனலாக பார்க்குறப்போ அதில் நஷ்டம் தான் ஏற்படும். ஆக அதுதான் அது மாதிரியான இடத்துல நம்ம இறங்கி மற்றவர்களையும் நம்ம கெடுக்காமல் என்ன பண்ணால் நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கின்ற கடவுள் நம்ம நினைக்கின்றார். அதுக்காக தான் சூழ்ச்சியை கடவுளை அனுபவிக்கிறார். ஆனால் சூழ்ச்சியினால் வருகின்ற வீழ்நிலை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்போனா எப்படி நம்ம பார்க்கணும்னா இதை வந்துட்டு ஒருத்தருக்கு வந்து நெருப்பு என்றால் சுடும். முதல் ஒரு முறை அவங்களுக்கு வந்து பட்டாதான் தெரியும். அதாவது எப்படின்னா முதல்ல வந்து ஒரு நெருப்பை வந்து ஒருத்தன் பார்க்குறான்னா ஐயோ இது நல்ல கடவுள் வந்து தொடாத சுடுன்றா நம்ம நம்ப மாட்டோம். தொடாத சுடுன்னு சொல்லிட்டாங்க, சரி தொட்டு பார்ப்போமே, சுடுதா இல்லைன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, தொட்டு பார்த்தா தான் தெரியும், கிராஸ் செக் பண்ணணும்ல. அப்படி என்ன பண்ணா அப்போ நெருப்பு தொடும் போது சுட்டு சேடு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் ஊதிட்டு இருக்கோம் கையை. அப்போ நம்ம எப்படி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுனா தெரிகின்ற பொழுதுதான் வந்து நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. ஏவாளை போல அற்பத்திற்காக இணங்கி தாமும் கெட்டு தம்மை சார்ந்தவர்களையும் கெடுத்து வெட்கி தலை குனிந்து போகிறோமா என சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டுட்டோம். இப்போ நாம் மட்டும் கெடாமல் நம்ம கூடங்களையும் பண்ண கஷ்டத்தில் மாட்ட வச்சு அது மூலமாக வந்து நாம் வந்து ஐயோ நம்ம அவங்களுக்கு கெட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு நம்ம வெட்கி தலை குனிந்து சிந்தித்து பார்க்க கடமையிடும். இன்றைய வாலிப பிள்ளைகள் இது போன்ற காரியங்களும் ஈடுபடுறாங்க. நிறைய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, பெரியவர் மட்டுமல்ல சிறிய பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, டிவியில் நிறைய மூழ்கி தேவையற்ற அந்த ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் பார்த்து அந்த கேம்ஸை விளையாடி நிறைய பிள்ளைகள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் மனங்களே எப்படி மொபைலே இல்லாமல் கூட கை வச்சோம் அப்படி பண்ணிட்டு இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. பெற்றோர்களுக்கு முழு காரணம் இல்லை, பிள்ளைகளுடைய வாழ்வில் பெற்றோர்கள் எவ்வளவோ அக்கறை எடுத்துக்கிறாங்க. ஆனால் சிறப்படுத்தி எடுக்கிற பொழுது ஆனால் அந்த காலங்களில் மாதிரி இந்த காலங்களில் இருக்க முடியல. பெற்றோர்கள் எது கேட்டால் பிள்ளைகளுக்கு கோபம் வருகின்ற பொழுது பிள்ளைகள் அது வந்து எப்படி அவர்கள் சமாளிப்பது திணறுகிறார்கள். ஆக அன்புக்குரிய பெற்றோர் பிள்ளைகளாகிய நாமும் கூட கடவுளுடைய மந்தையில் வந்து இருக்கின்ற பொழுது இது போன்ற சிறு சிறு விஷயங்களை நாம் தவிர்க்க வேண்டும். எப்படி வந்துட்டு இயேசுப்பா வந்து எப்படி சொன்னதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் சொன்னதை செஞ்சாரோ அதுபோல் நாமும் வந்து பெற்றோர்கள் நமக்கு கொடுக்கிற நற்காரியங்களை நம்ம தொடர்ந்து செய்கின்றப்பா இந்த ஃபோனை யூஸ் பண்ணாத ஆனால் கேட்க மாட்டாங்க. யூஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டில் கண்ணு கெட்டு போச்சுட்டாங்க. இந்த ஃபோனை யூஸ் பண்ணாத நான் லாஸ்ட்டில் பார்த்தா நிறைய கேம்ஸ் அன்வான்ட் ஆன்லைன் கேம்ஸ்லாம் வருது. அதனால் வந்து குடும்பங்கள் இருக்குது. அதுபோல் குடும்ப தலைவர்கள் கூட நமக்கு பொருளாதாரில் இந்த மாதிரி இந்த கேம்ஸ் பண்ணால் நிறைய பணம் வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் போடுகின்ற தவறுதான இது ஆப்புகளை பயன்படுத்தி என்ன பண்ணேன்னா அவர் என்ன பண்ணுறேன் தன்னுடைய பணங்களை முழுவதுமாக இழந்துட்டனால ஐயோ பணம் இல்லையே நான் எப்படி குடும்பத்தை ரன் பண்ண தெரியாமல் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதனால குடும்பம் என்ன பண்ணுறது நடுத்தெருவில் இருக்குது. அப்போ நாம் பண்ணுறதுனால இந்த குடும்பம் என்ன பண்ண ஆத மாதிரி நம்ம குடும்பம் வந்து நடுத்தெருக்கு தள்ளப்படுகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களை நாம் சிந்தித்து கடமையிட்டோம். படைப்பின் வீழ்நிலை என்பது நம்மிடம் இருந்தால் தோணுகிறது. அதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். அது வந்து நமக்கு தேவையா தேவையில்லையா என்பது. ஆக இந்த வீழ்ச்சிகளை நாம் தவிர்க்க வேண்டும். படைப்பின் வீழ்ச்சி நிறைந்தது, உண்மையிலே நிறைந்தது தான். அதை வந்து நம்ம எப்படி நம்ம பயன்படுத்துகின்றோம் என்பதுதான் முக்கியம். அதை நம்ம ஒழுங்காக பயன்படுத்தாமல் கடவுள் எனக்கு இதை அனுமதிச்சார் என்று கடவுளை நம்ம கேள்வி கேட்கின்ற நிலையில் தான் நம்ம இருக்கின்றோமே தவிர கடவுள் எதற்காக அனுமதித்தார் என்று நாம் சிந்தித்தால் நல்லதற்கு கெட்டது இருக்குது. இப்போ நம்ம ரோட்டில் போகின்றப்போ எல்லாமே இருக்குது.
ஆனால் நம்ம எதை சூஸ் பண்ணுறோம் நம்மகிட்ட தான் இருக்குது. அது வந்து நம்ம இருக்கிற மற்ற பழத்தை சாப்பிட்டு அந்த பிரச்சனை கிடையாது. நீங்கள் நாங்கள் உட்காந்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது. மற்ற பழத்தை சாப்பிட்டுருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சர்பத்தினுடைய பேச்சை கேட்டு லாஸ்ட் என்ன ஆச்சுன்னா இது மாதிரியான பிரச்சனைகளை வந்து சிக்கி தவிக்கிறார்கள். மூன்றாவது நம்ம பார்க்கின்றது படைப்பின் வீழ்நிலை முயற்சி நிறைந்தது. முதலில் பார்த்தது படைப்பின் வீழ்நிலை சூழ்ச்சி நிறைந்தது, இரண்டாவது படைப்பின் வீழ்நிலை வீழ்ச்சி நிறைந்தது, மூன்றாவது படைப்பின் வீழ்நிலை முயற்சி நிறைந்தது. இது போன்று தப்பு நடக்கும் இருப்பினும் என் பிள்ளைகள் வந்து நான் மீட்டெடுக்கணும். இது இப்போ கடவுள் இங்கே என்ன சொல்லிட்டாருன்னா எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா சூழ்ச்சியை வந்து லான்ச் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னா வீழ்ச்சியை லான்ச் பண்ணுறாரு. வீழ்ச்சியை லான்ச் பண்ணுறாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா எப்படி அவன் வந்து விழுந்துட்டான், பாவத்தில் வந்து அடிமைப்பட்டுட்டான், பாவக்கட்டில் வந்து மாட்டிக்கிட்டான். இப்போ என்ன பண்ண போகிறான், முயற்சி நிறைந்தது. இதுலேருந்து அவன் எப்படி மீட் அவுட் ஆகி வெளியே வரான். அப்போது இதையும் வந்து கடவுள் தான் வந்து அனுமதிக்கிறார். அப்போ இங்கே என்ன பார்க்கின்ற போது 3:7 to 10 வரை பார்க்கின்ற பொழுது கண்கள் திறக்கப்பட்டது பாவத்திற்கு அவனுடைய கண்கள்லாம் திறக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. அது வந்து பாவத்திற்காக திறக்கப்பட்டது, உலகபரமான காரியங்களில். நெக்ஸ்ட் வந்து ரியலைஸ் உணர்கிறார்கள், நிர்வாணிகள் என்று உணர்கிறார்கள். அப்போ என்ன பண்ணான்னா அந்த பழத்தை சாப்பிட்டதுனால அவனுடைய கண் வந்து திறக்கப்பட்டது. கிளியராக சொல்கிறார், அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ அவன் தெரியுது நம்ம பாவத்தில் இருக்கிறோம், நம்ம பாவம் பண்ணிட்டு நான் தெரியுது. ஆக்சுவலாக வந்துட்டு சாப்பிட்டா வந்து உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பிசாசு சொன்னான். ஆனால் சாப்பிட்ட உடனே என்ன பண்ண, நம்ம பாவம் பண்ணிட்டு இருக்கோமே, பாவத்திற்குமே சொல்லிட்டு என்ன பண்ணுறான் தெரியுது. ஆக்சுவலி வந்து உலகப்புறமான காரியத்தை வந்து மாட்டிடுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், கடவுள் வந்து அவனை எங்கேயோ வச்சிருந்தாரு. ஆனால் லாஸ்ட் என்ன பண்ண, அந்த பழத்தை சாப்பிட்டதால வந்து அவனுடைய இமேஜ் டவுன் ஆகி போச்சு. நெக்ஸ்ட் வந்து ரியலைஸ் பண்ணுறான், ஐயோ நிர்வாணியாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் உணர்கிறான். இதைத் தொடர்ந்து ஆதாம் கடவுள் தன்னை ஆதாம் வந்து என்ன பண்ணார், கடவுள் மாதிரி ரீகனெக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இப்போ வந்து ஒரு நெட்வொர்க் வந்து இப்போ ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கோம், திடீர்னு வந்து தொலைதூரத்தில் போயிட்டு இருக்கப்போ ஃபோன் கட் ஆகிடுச்சுன்னு வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஐயோ நம்ம கால் பண்ண எங்கே போனாலும் தெரியல, எங்கே மாட்டிட்டார் தெரியல, என்ன சூழ்நிலை தெரியல சொல்லிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். அப்போ என்ன பண்ண சப்ஸ்கிரைப் வந்து தொடர்பு இல்லை இருக்கு, வெளியே உள்ளார் சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுறது நடக்கிறப்ப மறுபடியும் நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். என்னன்னு தெரியல, மறுபடியும் வந்து அவன் ரீகனெக்ட் பண்ண உள்ளே வந்து கொண்டு வரதுக்கு ஃபோன் மறுபடியும் அவன் போட்டு பார்த்துட்டே இருப்பான். அதே மாதிரி தான் கடவுள் என்ன பண்ணுறாருன்னா இங்கே வந்து பார்க்கின்றார், எல்லாமே இருக்குது. ஆனால் பார்த்தா தான் படைத்த மனிதத்தை காணவில்லை. என்னப்பா வந்து பார்க்குறாரு, ஆளுக்கு எங்கடா எங்கே தான் வச்சுட்டு போனேன், கடவுளுக்கு தெரியாமனும் இல்லை. அதுதான் முக்கியம், கடவுளுக்கு தெரியாமல் இல்லை. முதல் நடந்த சூழ்ச்சியும் தெரியும், இரண்டாவது ஏதாவது நடக்கப் போகின்ற வீழ்ச்சியும் அவருக்கு தெரியும், மூன்றாவது கடவுளுடைய முயற்சி. இதுக்கு ஆதாம் என்ன முயற்சி செய்கிறான், கடவுள் என்ன முயற்சி செய்கிறார், இது ரெண்டு தான் பார்க்க போகணும். இங்கே என்ன பண்ணால் கடவுள் வந்து என்ன பண்ணுறார், கூப்பிடுகிற போது அவன் இங்கு பார்க்கும்போது கடவுளின் மீது உள்ள பார்வை வேறு பக்கம் திரும்பும்போது நாம் பாவத்திற்கு அடிமையாகிறோம். கடவுள் என்ன பண்ணுறாரு, நம்பிக்கை தான் போகிறார். நம்பிட்டு சரி உங்ககிட்ட இந்த உலகத்தை கொடுத்துட்டேன், நீங்கள் பார்த்துங்கப்பா, சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து பார்க்கும்போது பார்த்தா ஒன்றுமே இல்லை. கடவுள் வந்து என்ன பண்ணுன்னா, இது இப்போ தான் போனேன், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வரதுக்குள்ளே வந்து பார்த்தா இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுறாரு, கூப்பிட்றாரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா இங்கு பார்க்கும்போது கடவுளின் மீது உள்ள பார்வை வேறு பக்கம் திரும்பும்போது நாம் பாவத்திற்கு அடிமையாகிறோம். அப்போ இங்கே நீதிமொழிகள் 28:13 சொன்னது என்ன பண்ண கூறியது போல தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான், அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனும் இரக்கம் பெறுவான். அப்போ நீ என்ன பண்ண, பாவம் பண்ணிட்ட. இப்போ ஆதாமனுடைய ஆதாம் என்ன பண்ணுறான்னா முயற்சி பண்ணுறாரு, நீ வந்து பாவம் பண்ணிட்டு அதை அறிக்கை செய்கிறான். கடவுளே நான் வந்து பாவம் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறது எனக்கு அருகதை கிடையாது, நான் இவ்வளோ நிர்வாணியாக இருக்கிறேன். ஏன்னா அந்த பழம் சாப்பிட்டா அவன் கண்கள் திறக்கப்பட்டது, அவன் பாவத்துக்கு தான் தெரிஞ்சிடுச்சு, நான் நிர்வாணியாக இருக்கேன், இதுக்கு மேலே அவங்க முன்னாடி வர முடியாது சொல்லி என்ன பண்ணுறான், அவன் பாவத்தை வந்து அறிக்கிறான். இல்லை கடவுளே நான் இப்படி இல்லை அப்படி இல்லை சொல்லி இருந்துருக்கலாம், ஆனால் படம் எனக்கு இது மாதிரி சூழ்நிலை ஆகிப்போச்சு, இது மாதிரி வந்து சர்பம் வந்து ஏவாள் கொடுத்தது, ஏவாள் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க சொல்லி என்ன பண்ணுறான். அவன் ஃபஸ்ட்டு முதல்ல வந்து மாற்றி சொல்கிறார். ஆதாம் வந்து கேட்குறப்ப ஆதாம் என்ன பண்ண எனக்கு வந்து ஏவாள் கொடுத்தேன், ஏவாள் கேட்குறப்ப வந்து சர்பம் கொடுத்துச்சு சொல்லும்போது அப்புறம் கோவப்படுறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா நீ இங்கே வான்னு சொல்லும் போது என்ன பண்ணுறாருன்னா இது மாதிரியான சூழ்நிலை கடவுள் எனக்கு இது மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு அவர் சொல்கிறப்ப அது போல் தான் நிர்வாணி என்று வெட்கப்பட்டு அவமானத்தான் கடவுளுக்கு பயந்து ஓடி ஒழிகிறான். தான் நிர்வாணி என்று வெட்கப்பட்டப்பட கடவுளுக்கு பயந்து ஓடி ஒழிகிறான். அப்போது இது ஒன்று கிளியராக தெரியுது. கடவுள் விட்டு நம்ம விலகி போகின்றப்போ நமக்கு என்னென்னலாம் ஒட்டிங்கன்னு பார்த்தோம்னா கடவுள் விட்டு நம்ம விலகி போகிறோன்னு வச்சுங்க. அப்போ நம்ம வர்றது வந்துட்டு என்னென்ன பிரச்சனை வரும்னா கீழ்ப்படியாமை, மீறுதல், அவமதித்தல். இதனால் வேற ஒரு பொருள் மீது ஒரு இச்சை, ஆர்வம் அதிகமாகவும், பேராசை அதிகமாகவும், மதிமயக்கம், நம்மளுடைய நிலையை வந்து மயக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பயம், ஒரு விதமான பயம், கலக்கம், ஃபியர்னஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வெட்கம், நெக்ஸ்ட்டு வேதனை,
அவமானம் இருக்கும். அப்புறம் வேற வழி லாஸ்ட்டில் அட்லாஸ்ட்டு ஓடி ஒளியணும். அவர் நினைத்திருந்தால் அவர்களை அங்கேயே அழிச்சிருக்கலாம். இப்போ நீ என்ன பண்ண, தப்பு பண்ணிட்ட. கடவுள் வந்து நீ கேட்குறாரு, நீ வந்து தப்பு பண்ணிட்ட. நான் நினச்சின்னா அப்போ என்ன பண்ணியிருப்பேன், அவர் அழிச்சிட்டு. அவர் வந்து ஆக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரிந்த கடவுள். அப்போ என்ன பண்ணியிருப்பார், அவர் ஈஸியாக வந்து அழிச்சிட்டு இருப்பார். ஆனால் அவர் செய்யலை. ஆனால் அதை செய்யாமல் அவர் மீண்டும் ஒரு முறை என்ன பண்ணுறேன், நான் படைப்பின் தேவன். நான் வந்து உண்மையிலேயே வந்து நான் வந்து ஆசையாக படைத்தேன். ஒரு பிள்ளையை வந்து நம்ம பெற்றுட்டு பெற்றோரே வந்து அந்த பிள்ளையை கொல்வார்களா? கொல்ல மனம் வராது. ஆக அது போல தான் என்ன பண்ணுறாரு, ஆசையாக படைத்த அந்த மனிதத்தை அவர் என்ன பண்ணுறார், ஒரு முறை மறுபடியும் ஒரு முறை வந்து வாய்ப்பளிக்கிறார். அதுக்காக முயற்சி செய்கிறார். அவளை வந்து ஓடி ஒளிந்துள்ள அவர்களை தேவன் தாமாகவே முன் வந்து அழைக்கிறார். அப்போது இவங்களா போய்ட்டு கடவுளே நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய பாவத்தை மறைப்பதற்கு ஒரு சூழலை ஏற்படுத்தி கொண்டு அவர் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ தேவனே வந்து கூப்பிட்றாரு. தெரிஞ்சு போச்சு, இந்த இடத்துல தான் இந்த மரத்துக்கு இந்த இடத்துல இத்தனை அடி தூரத்தில் தான் ஒளிஞ்சிருக்கான்னு எல்லாம் தெரியும். தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து சொல்கிறாரு, ஒளிந்து தாமாகவே முன் வந்து அவர்களை அழைக்கிறார். இதன் மூலம் பாவத்தில் வாழ்ந்தவர்களை மீண்டும் ஒன்றிணைக்க ரீகனெக்ட் பண்ணுறதுக்கு மேற்கொள்கிறார். அப்போ முயற்சி செய்கிறார். அப்புறம் பாவத்தில் வந்து அப்படின்னா விழுந்த பிள்ளைகளை வந்து நம்ம என்ன பண்ணோம், கரம் பிடிக்கும். அப்போ கடவுளை போல நாம் என்ன பண்ணுறோம்னா, யாரோ ஒருத்தர் பாவத்தில் விழுந்துட்டாங்க, அவங்கள வந்து நம்ம வந்து மீட் பண்ணி வெளியே கொண்டு வதற்கு நாம் எவ்விதத்தில் சூழல் தகுதி உள்ள, ஐயோ இவன் பாவம் பண்ணாச்சு, இப்போ இவன் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கிடுறோமா? இல்லை பாவம் பண்ணிட்டாலும் பரவாயில்ல, நம்ம வந்து நம்ம கடவுளுடைய பிள்ளை கிறிஸ்தவர்கள் நம்மன்னு சொல்லிட்டு அவரை நம்ம இணைக்கின்றோமா என்று நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, எப்படி ஆதாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு பயந்து வெட்கத்துடன் ஓடி ஒளிந்து கொண்டானோ, அதுபோல தேவனுடைய சத்தத்தை கேட்டு நாம் நம்முடைய மீறுதல்களினால் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறோமா என சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டு, ஒருவேளை நாமும் ஆதாமை போல ஒளிந்திருந்தால் கடவுள் நம்மையும் அழைத்து தமது மந்தையில் சேர்க்க முயற்சிக்கிறார். ஆமென். அப்போ நம்மையும் வந்து கடவுள் வந்து இணைப்பதற்கு தயாராக இருக்கின்றார். நாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோமா? ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமாக இறைவா, அருமையாக நாளை காணமுடியாக கொடுத்து கிருபைக்காக சொத்தப்படுகிறேன். தேவரீர் இப்பொழுதும் உடைய படைப்பினுடைய வீழ்நிலையை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக, சூழ்ச்சி நிறைந்த உலகத்திலே சப்பா ஆமாண்டே நாங்கள் எப்படி நாங்கள் வாழ வேண்டும், அதில் நாங்கள் வீழ்ச்சி நிறைந்ததாக இருக்கின்ற காரியங்களே சப்பா ஆமாண்டே, அது பொருட்களில் காரியங்களில் நாங்கள் எப்படி நாங்கள் இருக்க வேண்டும் என்பதையும் அது மூலமாக முயற்சி நிறைந்த நாங்கள் வாழை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கொடுத்து கிருபைக்காக தொடர்ந்து ஆஸ்வதிங்க, பலப்படுத்துங்க. இது எங்கள் அடியோரின் வாழ்வு ஊர் வாழ்வு பயன்படுத்த கேட்டு பிதாவே. ஆமேன்.